நல்லா இருந்தது. எனக்கு ஆக்சுவலா பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ரெண்டு ஆடு ஆடு சண்டை அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா சென்னையில சென்னையில வளர்ந்தனால இதெல்லாம் இருக்குமா அப்படி. ஏன்னா ஜல்லிக்கட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கோழி சண்டை கோழி அந்த இதெல்லாம் பார்த்திருப்போம் கேட்டிருப்போம். ஆனா ரெண்டு ஆடு சண்டை போடுறதே நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இதெல்லாம் இருக்கா அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனா மூவி நல்லா இருந்தது ஆக்சுவலா. ஸ்லாங் அதுல லைக் மதுரை ஸ்லாங் எல்லாமே பக்காவா ரெடி பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு சில இடத்துல சாங்ஸ் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. பட் மத்தபடி இட் வாஸ் சூப்பர். ஹீரோ எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஹீரோவா இருக்கட்டும், வில்லனா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுல சும்மா ஒரு ஜாலிக்கு வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் பார்க்கலாம். இது ஜாக்கி தானே கேக்குறீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு படம். புரியல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம். எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு, வில்லன் நல்லா பண்ணிருக்காரு. நம்ம கிட்டத்தட்ட வந்து இந்த ஆடுகள் படம் பார்ப்போம் பாத்தீங்களா, சேவல் சண்டை மாதிரி வந்து இது வந்து கெடா சண்டை. அந்த கெடா சண்டை வந்து ஒரு மதுரை கூட ஊர்ல நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போகுது, கிளைமேக்ஸ் நல்லாவே முடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஒரு புரியல எல்லாமே. ஆமா அதனால இது ஆமா இது நல்லாவே இருக்குது. அதான் சொன்னேன், அந்த ஆடு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட கிளைமேக்ஸ்ல முடியும் போது அந்த ஃபைட் வந்து ஆடு வந்து ரொம்ப அழகா நல்லா காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு அந்த ஃபீலிங். நம்ம வந்து அந்த ஆடு வந்து எப்ப ஜெயிக்கும் ஃபீலிங் வரும் பாத்தீங்களா, அந்த பந்தயத்தை வந்து நல்லா கண் கூட நிக்க வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. என்ன வந்து கொஞ்சம் பாட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிருக்கலாம். பாட்டை மட்டும் அவாய்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா சூப்பரா இருக்கு படம். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம் சார். ஓகேங்களா, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. படம் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. வித்தியாசமான ஸ்டோரி. எல்லாருக்கும் மறக்காம பாருங்க. எல்லா தியேட்டர்லயுமே போகுது. ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு படத்தை. ஓகேவா? படத்தோட கான்செப்டே வித்தியாசமா இருக்கு. எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இந்த காளியோட ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். படத்துல ஹீரோக்கும் காளிக்கும் ஒரு எமோஷனல் டச் இருக்கு. அதை எல்லாருமே வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு. மேக்கிங்கா நல்லா இருக்கு. படம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் கட் பண்ணி தான் இன்னுமே கிறிஸ்பா இருந்திருக்கும். பட் படமா பாக்குறப்போ ஒரு ஆட்டு சண்டைன்றது ஒரு புது களமா இருக்கு. மாட்டு இந்த ஜல்லிக்கட்டு இந்த சேவல் சண்டையெல்லாம் விட்டுட்டு புதுசா பாக்குறது நல்லா இருக்கு. அதை ரொம்ப தத்ரூபமா காட்ட முயற்சி பண்ணிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. இந்த பாட்டு இந்த லவ் சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் லவ் பாட்டு எல்லாம் அதை தவிர்த்திருந்தா இன்னுமே கிறிஸ்பா இருந்திருக்கும். பட் இதுமே பெருசா லேகா ஃபீல் ஆகல. ஓகேவா தான். மதுரை ஸ்லாங்கா அது நல்லா இருந்தது. ஆக்சுவலா அந்த ரொம்ப ரொம்ப லைவ் லொகேஷன் எடுத்திருக்காங்க. ஒத்த கடையெல்லாம் அதை பாக்குறப்ப ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும். நல்லா இருந்தது. இது வரைக்கும் நம்ம பெருசா பாத்துருக்க மாட்டாங்களா மக்கள். ஸோ பாக்குறப்ப அவங்களுக்கு புதுசா இருக்கும். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப டக்குன்னு அந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாங்கா லென்த்தா போன மாதிரி இருக்கு. அவ்வளவு. அந்த காலத்துல மாட்டுக்காரன் வேலையில பாட்டு பண்ணாரு. உண்மையாலுமே வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம், வளர்ந்த இடத்தை நீ மறவாத செல்வம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கெடாவை தூக்கிட்டு போயிடறாங்க. அந்த கெடா பாசத்துக்கும் நேசத்துக்கும் போராடுறதையும் எடுத்து காட்டியிருக்காங்க. சண்டை வந்துச்சுன்னா எப்படி சண்டை போடணும், தமிழர்களோட திமிருடா நம்ம மதுரை மண்ணு. அந்த மதுரை மண்ணுல வீரத்தை விளைச்சி வச்சிருக்கிறாங்க, அப்படி புதைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல பிரகாபால்னு டைரக்டர் சூப்பரா எடுத்திருக்கிறாரு. ராமரா நடிச்சவரும் நல்லா நடிச்சிருக்காரு. கார்த்தியா நடிச்சிருக்கவரும் நல்லா நடிச்சிருக்காரு. எஸ்பெஷலி வந்து நம்ம கெடாவா நடிச்ச காளி, வெடிகுண்டு எல்லா கெடாவும் அந்த காலத்திலே 1820லயே நம்ம தமிழ்நாடு மதுரை மண்ணுல ஜாக்கி வாங்கி இந்த விளையாடு அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போன விளையாட்டை மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொடுத்திருக்கிறாரு பிரகாபாலு. நடித்த நடிகர்கள் சூப்பரு. தக்கத்து பொண்ணு அப்படின்னு மியூசிக் அருமையா போட்டிருக்காங்க. எந்த குறையுமே இல்ல. பஞ்சு டைலாக், அதாவது இன்ச்சா பஞ்சு டைலாக்டா, கதையா விடுறாங்கடா. அப்படி வந்து கண்டிப்பா களத்துல வந்து சந்திக்கணும், கத்தியில இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் அப்ளாஸ். கண்டிப்பா வன்முறையை போக்குறதுக்கு இந்த மாதிரி இப்ப நம்ம முன்னோர்கள்லாம் இந்த விளையாட்டை போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு படம். சூப்பர். ஓகேவா?
ஜாக்கி படம் பார்த்துட்டு வரேன். உண்மையில சொன்ன தரமா இருக்கு படம். எப்படின்னா அந்த எமோஷன் நம்மளுக்கு ஒட்டுது. இந்த மாதிரி படத்துல எமோஷன் ஓட்டலனா வேலைக்கு ஆகாது. பட் இதுல வந்து எமோஷன் ஓட்டுறதுனால நம்மளுக்கு படம் பிடிச்சிது. மெயினா இதுல வந்து யார் ஹீரோலாம் கேட்காதீங்க, ஆடுதான் ஹீரோ. அந்த கிடா அந்த இது காளி அதுதான் ஹீரோ. அந்த ஆடுதான் படம் ஃபுல்லா டிராவல் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கு. மதுரை ஸ்லாங் மனுஷங்க பேசுறது, ஆடுக்குன்னே ஒரு ஸ்லாங் இருக்கு. அது வந்து ரொம்ப சூப்பரா டீப்பா காட்டிடுறாங்க. ஏன்னா நார்மலான ஆடுலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த சண்டைக்குன்னு இது பண்ற ஆடுகளால பண்ண முடியும். பட் அது பேன் பண்ணிருக்காங்க, யாரும் ட்ரை பண்ண கூடாது ப்ரோ. அதான் இந்த படத்துல பிளஸ் பாயிண்டே வந்து ஸ்கிரீன் பிளே மேக்கிங் தான் ப்ரோ. ரொம்ப கேமரா ஆங்கிள் சூப்பரா காட்டிடுறாங்க ப்ரோ. நானே எதிர்பார்க்கல. ஒரு புதுசா பாக்குற படம் மாதிரி தெரியல, புது டேரக்டர் மாதிரி நல்லாவே மேக்கிங்லாம் சூப்பரா இருக்கு. ஹீரோலாம் நார்மல் தான் ப்ரோ. அந்த ஊருக்கு தேவையான பண்ணிருக்காங்க. ரொம்ப கிராண்டா இல்லாலும் நார்மலா ஊருக்கு தேவையான பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா பைசன்லாம் பார்த்தல ப்ரோ, அந்த அதுல பார்த்து கூஸ் பம்ப்ஸ் இல்ல கிடா மூலியமா பார்க்க முடியுது. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சோகமா போகும் ப்ரோ. அந்த இன்டர்வல் சோகமா இருக்கும். கிளைமாக்ஸ் கூஸ் பம்ப்ஸ் தான் போகுது. சூப்பரா இருக்குது. சாங்ஸ் லவ் சாங் தான். நீங்க சாங்ஸ் வந்து லவ்ல எல்லாம் பெருசா இல்ல. ஆனா அந்த ஆடுக்கெல்லாம் கம்பாக்ல ஒரு சாங் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வேற மாதிரி நம்மளுக்கே அப்படியே வெறி வரும். மொத்தமா பார்த்தா அதான் ப்ரோ, உங்களுக்கு கதை புரியணும். இப்ப டாப் டு படம் கதையா நவரணும். அதானே இப்ப வர படங்கள் கதையாவே நவர மாத்து. சீனை கட் பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாங்க. இது வந்து மொத்தமா படம் வந்து ஃபுல்லா காட்டிடுறாங்க. ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வெளியே வரணும்னா ஒரு ஃபீலிங் இருக்கும். அதான் படம் ஆக்சுவலி நல்லா இருக்குண்ணா. ஸோ ஃபேமிலியா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். இல்ல நான் ஆடு சண்டைலாம் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி அந்த மதுரை சைடு அந்த சைடு தான் அதிகம், விருதுநகர் மாவட்டத்துல அந்த சைடு தான் அதிகம். ஆக்சுவலி இந்த படத்துல நான் பார்க்கும்போது எனக்கு வந்து உண்மையா நான் போய் வந்து ஆட்டு சண்டை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆர்வத்தை தூண்டினாங்க. ஆட்டு சண்டைனா இப்படி இருக்கும், அப்படியே விறுவிறுப்பா போச்சு. ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு. ஓகே, இல்ல டோட்டலா இது டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. பட் வந்து எல்லா மக்களும் பார்க்கலாம். ஸோ இது அடல்ட் கண்டென்ட், ரத்தம் அதிகமா இருக்கு, ஸோ வயலன்ஸ் இருக்கு அப்படிலாம் இல்லை. எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். நிறைய கத்துக்கலாம் அந்த படத்தை வச்சு. நம்ம ஹீரோடைய ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். ஆக்சுவலா சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு. அவரோட ஆக்டிங்க்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ போக போக வந்து பெட்டரா பண்ணுவார் அவர். ஐ ஹோப் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா கேமரா ஆங்கெல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க. அண்ட் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த மியூசிக்லாம் கரெக்டா அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சிங்க் ஆச்சு. அந்த மியூசிக் இருந்ததுனால தான் விறுவிறுப்பா படம் போச்சு. அதானே ஜாக்கினா இப்போ என்னன்னா, இப்போ அதான் இப்போ ஆடு ஓட்டுறோம், குதிரை ரேஸ் ஓட்டுறவங்க, குதிரை ஓட்டுறவங்கள குதிரை ஹார்ஸ் ஜாக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓட்டுறவங்கள ஜாக்கின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜாக்கின்னா அந்த ஒரு ஆடு ஓட்டுறவங்க அந்த ஜாக்கின்ற பட்டத்தை யார் வெல்றாங்க அப்படின்றதான் அந்த கதையை. எனக்கு செகண்ட் ஹாஃப் என்னடா சீக்கிரமா முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே தான். எங்கேயுமே எனக்கு லேக் ஆன மாதிரியே தோணல. ஏன்னா படம் சீக்கிரம் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நல்லா இருந்துச்சு படம், விறுவிறுப்பா இருந்துச்சு. கடைசியில அந்த ஆடு ஹீரோ அடிபட்டு படுத்துரும். அந்த ஆடு வந்து எழுப்பும் போதெல்லாம் வந்து அப்படியே சைலண்டா இருந்துச்சு உள்ளுக்குள்ள. எனக்கு இந்த படத்தை எதுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு, இந்த படம் பார்த்து முடியும் போது சில பேருக்கு வந்து என்ன நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, சண்டை ஒரு விளையாட்டை வந்து அந்த ஆட்டு சண்டை அப்படின்றது ஒரு விளையாட்டு தான். அந்த விளையாட்டு வந்து விளையாட்டா எடுக்கணும். அது ஜாதி மதம் நீ பெரியவன் நான் பெரியவன்ற மாதிரி எடுத்துக்கிட்டா அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து அது கஷ்டம் தான்ற மாதிரி அது முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம்.